நல்லது. ராம்கி, இந்த விவகாரம் வருகின்ற 15ஆம் தேதி அமித்ஷா வருகையில் இவையெல்லாம் சரி செய்யப்பட்டு அறிவிப்புகளாக வெளிவரும் அப்படின்னு போயிட்டு இருக்கு. விவகாரம் எப்படி பார்க்குறீங்க ராம்கி? டிசம்பர் 15 வந்து அமித்ஷா அவர் வரார். அவர் வந்தால் அவர் தான் என்டிஏவோட கன்வீனர். அவர் வந்து அதிமுக பேச போகிறார். அதெல்லாம் சரி. அதற்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு புரியல. ஓபிஎஸ் வந்து டிசம்பர் 24 அப்படிங்கிறாரு. அது எந்த வருஷங்கிறது தெரில. சரி, நம்ம இந்த வருஷம் வச்சுப்போம், டிசம்பர் 24. அது நேமா அடுத்த ஒரு டேட்டு வரல. 24 ஜனவரி 24க்கு முன்னே தானே 15 ராம்கி. நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு டேட்டு. அவர் வெயிட் பண்ணுறார். நீங்கள் என்ன டேட் சொன்னாலும் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் பாஜகவுக்காக வெயிட் பண்ணுறார். அவங்களுடைய டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறார். ஏன் வெயிட் பண்ணணும்? அதுதான் கேள்வி. ஏன் அவர் வெயிட் பண்ணுறார்? ஏன் அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியல? அப்படின்னா அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அவர் பாஜக நிலையில் இருக்கிறார். அதே சமயத்தில் அதிமுகக்குள்ளே போகணுங்கிறார். அப்போ நீங்கள் வந்து அதிமுக பலப்படுத்தணும், பாஜகவும் சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு தனி அமைப்போ தனி கட்சி ஆரம்பித்து என்டிஏக்குள்ளே போகலாம். அதுக்கும் மனசு வரல. ஸோ அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கார். அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. திமுக பக்கமும் போக முடியாது, தாவேகா பக்கமும் போக முடியாது. அந்த பக்கம்லாம் போனால் பாஜக கோச்சிக்கும். அப்போ அவருடைய பிரச்சனையில் என்னென்னா அவருடைய ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து அவருடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான். என்ன அதிமுகவில் சேர்த்துக்குங்க அப்படிங்கிறது. அதை வந்து எடப்பாடியில் கேட்கல, அவர் டெல்லியில் போய் கேட்குறாரு. டெல்லியில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நாங்கள் அந்த விவகாரத்தை தலையிடலைங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க இதில் தலையிட்ட இவங்க தலையிடுவாங்க. டெல்லியும் தெளிவாக இருக்கு. சமீபத்திய பொதுக்குழுவும் அதை உறுதிப்படுத்துகிறது. பொதுக்குழுவோட முதல் தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. தேசிய அளவில் என்டிஏ தலைமையில் இருக்கிற பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒரே லைனில் முடிச்சிட்டாங்க. அதிமுக தலைமை அதிமுக என்டிஏ தலைமை தான் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னன்னா, திமுக ஆட்சியை வீழ்த்துவது தான் நோக்கம். அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு எங்களோடு பயணிப்பவர்கள், அந்த நோக்கத்தை குலைக்காமல் ஒத்துழைப்பு தருபவர்கள். 10 வினாடி என்ன வந்து சேர்த்துக்குங்க அப்படின்னு நேரடியா எடப்பாடிட்ட அவர் கேட்டிருக்கலாம். ஓப்பனர் என்னை சேர்த்து கொள்ளுங்கள்னு ஒருபோதும் சொல்லலை. என்னை அதிமுக இவர் வெளியேற்ற பிறகு இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மேடையில் ஓபிஎஸ் முன்னாள் ஒரு தொண்டர் பேசியதை நம்ம பார்த்தோம். எது சொன்னாரு? ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் வெள்ளூர்ல என்ன சொன்னாரு? ஓபிஎஸ் மேடையிலே ஒரு தொண்டர் சொன்னாரு, காலில் விழுந்து கூட கேட்டுட்டோம்னு சொன்னாரு. யாரு? ஒரு தொண்டர் துரைக்கரன். நீங்க பாத்துப்பீங்க. இல்ல அதுதான் உணர்ச்சி வயப்படுகிற தொண்டன். இந்த கட்சி முக்கியம், காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த என் உரிமை பறிபோகிறது அப்படின்னு உணர்ச்சி வயப்பட்ட தொண்டன். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சேர்த்துக்குங்கன்னு கோரிக்கை மனுவை விடல. பிரிந்து கிடக்கிற இந்த கிட்டத்தட்ட நான் ஒரே 10 செகண்ட்ல சொல்லிடுறேன். தேனி மாவட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த நிர்வாகிகள் கிளையிலிருந்து 15,600 பேர்ல 12,800 பேர் இன்னும் இருக்கிறான், 70% மேல. அதே மாதிரி ராமநாடு அந்த பக்கத்தில் 35-40% கிளை பேரூர் நிர்வாகிகள் இருக்கிறான். இந்த அமைப்பு இருக்குல்ல, இதை அப்படியே ஒருங்கிணைக்கணுங்கிறது அவர் கோரிக்கை. என்ன மட்டும் சேர்த்துக்குங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இது குறைந்தபட்சம் ஒருங்கிணைங்க தானே சொல்றாங்க. அதுதான் என்ன மட்டும் சேர்த்துங்கன்னு அவர் அப்பீல் கொடுக்கவே இல்லை. அதுதான் அமித்ஷா சொல்றாங்க. வேற யாரோ வெளியில இருக்காங்க, என்னை அதிமுக சேர்த்துக்கணும் யாரோ சொல்றா. எக்ஸ் வச்சுங்க. எதற்காக அவர்களை அதிமுக சேர்த்துக்கணும்? இந்த நோக்கம் அதிமுக ஜெயிக்கணும்னா என்ன? அவரு கிளியரா டிஃபைன் பண்றாரு. திமுக ஆட்சியை நீக்கிறதுக்கு அதுக்கான நோக்கத்தை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை தரணும். அதாவது நீங்க பிரதானமாக திமுக எதிர்ப்பை முன்வைக்கணும். எங்களை சேர்த்துங்க தான் சொல்றாங்க ஒழிய திமுகவை எதிர்ப்பதே கிடையாது. நீங்க சமீப காலங்களில் ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்கள் கொடுக்குற அறிக்கையெல்லாம் பாருங்க. பயிர் காப்பீடு தமிழக தரணும், யூரியா தட்டுப்பாடு இருக்குது, நிறையா இருக்குது, ஆவின் பால் விலை உயர்ந்து விட்டது. இப்படி அப்படியே சாஃப்டாக நாங்களும் இருக்கோம், நாங்கள் வந்து ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறோம், ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரியே தான் போகிற வழியா. இன்னைக்கு ஆட்சியில் நடக்கிற விஷயங்களை பற்றி அவங்க கடுமையான விமர்சனம் செய்ததே கிடையாது. ஓபிஎஸ் எல்லாம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எவ்வளோ எடப்பாடி எவ்வளோ பேசுகிறார், பாஜக எத்தனை பேர் பேசுறாங்க, ஏங்க தாவேகால விஜய் என்னங்க பேசுறாரு, சீமான் எவ்வளவு பேசுறாரு, இதுல ஒரு 10% ஏதாவது பேசுறாங்களா பாருங்க. அப்ப உங்களுடைய டிஎன்ஏ என்ன? நீங்க திமுக எதிர்ப்புங்கிறதா முக்கியம், அதை நீங்க கோட்டை விட்டீங்க. நீங்க அதுல தீவிரமா இருந்தீங்கன்னா எடப்பாடியை கூப்பிட்டு ஏங்க நீங்க வரணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு. ஏன்னா இன்னைக்கு தேவை என்ன? 5 நாட்கள் கண்டன அறிக்கை இருக்கிறாம். நான் எடுத்து எல்லா அறிக்கையும் சார், எல்லா அறிக்கையும் சொல்றேன். திமுகவுக்கு கண்டன அறிக்கை இருக்கு, நான் உங்களுக்கு தரேன். இவ்வளவு 7ஆம் பக்க சிங்கிள் காலம் இருக்கும். அதனால இங்க ஊடகங்கள்
சரியான அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுனால ஒரு சிங்கிள் கால போடுறாங்க. ஓபிஎஸ் அறிக்கை இது அதுல கண்டனம் இருக்கு, திமுக கண்டிச்சு இருக்கு. ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் கடுமையான திமுக எதிர்ப்பை முன்வைத்தால் ஊடகங்கள் யாருமே இவங்களுடைய ஆப்ஷன் திமுகன்னு யாரும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு பேசுற ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் இங்க கூட்டணி இடம்பெற வேண்டாம். ராம்கி, திமுக எதிர்ப்புல உறுதியா இல்ல அல்லது ரொம்ப சாஃப்டா இவங்க அணுகுறார்கள் என்பதுதான் பிரச்சனையா? அதுதான் பிரச்சனை சார். உங்களுக்கு பர்செப்ஷன் முக்கியம். நீங்க ஓபிஎஸ் எங்க போவார், அவர் தாவேக கிட்ட போவார், இல்லைன்னா திமுக கூட போவாருங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க வைக்கிறீங்கல்ல, அது உருவாக்குறாங்க. நீங்க அது உருவாக்குறாங்க இல்லையா, அதான் இருக்கு. அந்த பெப்ஷனை உடைங்க, அதை உடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? திமுக எதிர்ப்பை நீங்க திமுக எதிர்ப்பை வைத்தா பாஜக அள்ளிட்டு வந்து உங்களை உணர்ந்து இந்தியாவில் உட்கார வைக்கும். அதுதான் நிஜம், இதுதான் யதார்த்தம். நீங்க ஆப்ஷன் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி நான் என்னை சேர்த்துக்கலன்னா நான் அங்க வேணாலும் போவேன், இங்க வேணாலும் போவேன் அப்படின்னா என்ன ஒரு நிலைப்பாடு? இது ஒரு புரியவே இல்லை. இது நீங்க அதுக்கு தான் ஒரு தீர்மானம் கிளியரா சொல்லுது. இது வந்து யாருக்கும் தனி மனிதருக்கு எதிராக இல்ல, ஒரு இதுதான் ரெக்குயர்மென்ட். ராம்கி, இப்போ நம்ம இந்த பிரசிடென்ட்டோட விஷயம் சொல்றீங்க, இதெல்லாம் இப்போ சமீபத்திய அமித்ஷாவோட ஓபிஎஸோட சந்திப்பு, இதெல்லாம் செட்டில் ஆயிரும். சரி, அதிமுக கூட்டணி ஓபிஎஸ் தினகரன் களம் எப்படி இருக்கும்னா நம்ம தலைப்பை வச்சிருக்கிறோம். இல்ல நீங்க இதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, எனக்கு அந்த இடத்தை நோக்கி நம்ம பேசலாமே. இல்ல இதுல என்னன்னா, அமமுகங்கிற ஒரு கட்சி இருக்கு. தினகரன் வந்து என்டிஏல் வருவதில் எந்த சிக்கலும் இல்லை, அதற்கு எடப்பாடி எந்த எதிர்ப்பும் சொல்ல போறதில்லை, அதுல ஒரு சிக்கலும் இல்லை. ஏன்னா அவரு அமமுக திமுக எதிர்ப்பை தனி கட்சியாக இருக்கிறது, சேர்ந்து கொள்ள போறான். ஆனா அங்க பிரச்சனை என்னன்னா, தினகரன் ஒரு டிமாண்ட் வைக்கிறார், எடப்பாடி தலைமை இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேங்கிறாரு. அப்ப அந்த ஓபிஎஸ் வைப்பதை விட பெரிய டிமாண்ட் இருக்குது. அது பெரிய டிமாண்டோ என்னன்னா, அந்த இஷ்யூ ரைஸ் பண்ணது அவரு தான். இப்ப நீங்க ஏப்ரலுக்கு போவோம், கடந்த ஏப்ரல் மாதத்துல ஏன்னா இவங்களுக்குலாம் நடக்காது, எதிர்பாராத நடந்துச்சு. எப்படியும் அதிமுக பாஜக கூட்டணி சேர போகுதுன்னு ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும், தினகரன் அவர்களுக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். அப்ப சேர்ந்த பிறகு 3 மாதம் அமைதியா இருந்தாங்க. 3 மாதம் கழித்து என்ன சொன்னாங்க, அது எப்படிங்க எடப்பாடி தலைமை, அவர் எப்படிங்க முதல்வர் வேட்பாளர், அதெல்லாம் எப்படிங்க ஏத்துக்க முடியும், அவரே எத்தனை கட்சியா 3 மாதம் மௌனத்திற்கு காரணம் என்ன சொல்றீங்க? என்ன காரணம்? அதுதான் அவங்க தான் கிளாரிஃபை பண்ணோம். அவங்க கிட்ட போய் கேட்டு, ஏங்க 3 மாதம்னா நாங்க என்ன உங்களுக்கு புரியாதா, ஆரம்பத்துல இருந்தே நாங்க இப்படிதான் எடப்பாடி எதிர்த்தாங்க நாங்க களமாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஸோ அப்ப நீங்க உங்களுடைய பர்சனல் அஜெண்டாவுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க கூடிய, உங்களுக்கு திமுக எதிர்ப்பு அப்படி கிடையாது, இல்ல என்டிஏல இருக்கணும், ஒரு ஆட்சியை நீக்குவதற்கான ஒருங்கிணை செயல் அப்படிலாம் எந்த விதமான கணக்கு. அது அடிப்படை இந்த கூட்டணிங்கிறது அங்க இருக்கிற பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்துல அவ்வளோ ஒரு கான்ஃபிடண்டா இருக்காங்க பத்தியா திமுக கூட்டணி, அந்த அளவுக்கான ஒரு விசுவாசம் இங்க கிடையாது. இங்க எனக்கு என்ன, எனக்கு எவ்வளவு கிடைக்கும் சீட்டு அப்படிங்கிற ஒரு அஜெண்டால திமுக எதிர்ப்புன்னு சொல்லிக்கிறாங்க வார்த்தைகள். பாஜக உட்பட எல்லாமே திமுக எதிர்ப்பு, நாங்கள் திமுக எதிர்ப்பாக ஒன்றிணைந்து இருக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி இருந்ததுன்னா இந்நேரம் கூட்டணி 6 மாதங்கள் ஆச்சு கூட்டணி அறிவித்து. பாஜக ஏன் வந்து என்டிஏங்கிற வார்த்தையை சொல்லுது? அது என்ன, அன்னைக்கு அதிமுக தலைவர்கள் பாஜக தலைவர் இருக்காங்க, அது அதிமுகவும் பாஜக கிடையாது கூட்டணி தானே அது. இல்லை இது என்டிஏக்கான கூட்டணி சொல்லிட்டு என்டிஏன்னு ஒரு தட்டை வச்சு அதை மூடி கொடுக்குறாங்க. அது பாருங்க, என்டிஏ கூட்டணி, என்டிஏ தலைவர் எடப்பாடிங்கிறாங்க. இந்த பக்கத்துல இப்ப அமமுக தனி கட்சி ஆரம்பிச்சாரு, அவரு வாய்ப்பு இல்லை, செங்கோட்டையனும் போய் சேர்ந்துட்டாரு, வாய்ப்பு இல்லை. அப்ப இருக்கக்கூடிய இப்போ கடைசியா இருக்கிற ஒரே ஓபிஎஸ் தான். அவரை சேர்த்ததுல என்ன பிரச்சனை இருக்கு? சேர்க்கதை யாரும் தான் கேட்கறாங்க. சேர்க்கதில் அதிமுகவில் சேர்ப்பதில் தான் பிரச்சனைன்னு அதிமுக தலைமை சொல்லுகிறது. ஆனா ஒரு என்டிஏ வருவதில் யாரும் எந்த அப்ஜெக்ஷன் சொல்ல, அது சொல்ல முடியாதுன்னே சொல்ல முடியாது, தேவையில்லாத. யாராவது வந்து நீங்க இந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்க யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக தான் இருப்பாங்க. ஆனா ஓபிஎஸ் வைக்கிற டிமாண்டுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. அதை எப்படி பாஜக அனுமதிக்கும் ஏற்றுக்கொள்ளும்? நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன், உங்களை அதிமுக புஷ் பண்ண, ஏங்க இதெல்லாம் இவ்வளவு சிக்கல்லாம் வேணவே வேணாங்க, நீங்க ஓபிஎஸ் தானே அதிமுக ஓபிஎஸ் ஆதரவாளர்களை ஏங்க பாஜகவே சேர்ந்துடலான்னு தான் நினைக்கிறேன். ஒரு முடிவுக்கே வந்துருவாங்க எல்லாரும், பாஜகவிலே சேர்ந்துட்டு போயிடலாமே, எதுக்கு நீங்க என்டிஏ கூட்டணி பாஜக? நீங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீங்க ஒரு உண்மை இல்லாது இதுல யாரும் மறுக்கவே மாட்டார். தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்களை விட டெல்லி பாஜக தலைமைக்கு விசுவாசமாக இருப்பது ஓபிஎஸ் அவர்கள் தான். ரொம்ப நம்பகமான அவர் பாஜக இணைந்தால் பாஜக மேலும் பலம் பெறும். இது ரொம்ப ஃபேக்ட். ஆக்சுவலா அவ்வளவு நம்பகமா இருந்தாரு, ஆனா தன்னை சந்திக்கவில்லை, வெளியே போறாரு. இன்னைக்கு இருக்காரு, உரிய மரியாதை கொடுக்கறது வெளியே போறாரு. இன்னைக்கு இருக்காரு, இன்னைக்கு என்றைக்கும் இருப்பாரு. கிறிஸ்டோபர் அவர் வந்து அவருடைய அரசியல்ல அவர் இந்த நம்பிக்கை விசுவாசம், ஏன்னா அவர் ஒரு அரசியல் பண்பாளர் என்பது பொது வெளிகளில் இருந்தது. அதனால 2017 இந்த இணைப்பை ஒருங்கிணைத்து அந்த ஒரு ஆட்சி தொடர்வதற்கு திரு எடப்பாடி 4.5 ஆண்டுகள் ஆட்சி தொடர்வதற்கு இந்த 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பாஜக தான் கொண்டு வந்தது. வெளிப்படையாகவே சொன்னார், இணைத்து வைத்தது கட்சியில் மறுபடியும் அந்த முதல் தர்மயுத்தத்தோடு போயிடும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை மாற்றி எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகள் இன்னைக்கும் நன்றி விசுவாசமாக இருப்பேன்னு சொல்கிறார்ல, அது இன்னொன்று. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து திரு ஓபிஎஸ் களமாடவில்லைங்கிறார். அறிக்கைகள் தான். அவர் வந்து கட்சியை ஒன்றுபடுத்தி ஒரு வலிமையான சக்தியோடு திமுகவை எதிர்க்கணுங்கிற கருத்தாக்கம். இப்ப நான் வெளிப்படையாக கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக
மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாரு. அவரும் அறிக்கை போராட்டம் பேசுறாரு. இன்னைக்கு நான் அறிக்கைகளை சொல்றீங்க, தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காரு எடப்பாடி. சொல்லுகிறேன், அதை ஏற்க மறுக்கிறீர்களோ? இல்ல, வெளிப்படையாகவே நான் சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பாஜக அண்ணாமலை களமாடி அளவிற்கு ஒரு ஆடல. இவர் மிக மிக உள்ளூட அது ஒரு மாதிரியான விஷயம் நான் சொல்லிடுறேன். அதற்கு ஏன் நான் உதாரணம் சொல்றேன்னா, 2024 தேர்தலில் இவர் போட்ட வேட்பாளர்கள் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற உள்நோக்கம் இருந்தது. அதே போல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ஸ்டாலின் சொன்னார்ல, ஆட்சிக்கு அந்த 6 மாதத்துல நடவடிக்கை எடுத்து உள்ள தருவேன், நடவடிக்கை எடுக்கவில்லை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை இல்ல. திமுகவோடு திரு எடப்பாடி அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கேட்க வேண்டிய கேள்வி அல்லவா? நடைப்பயிற்சின்னு போய் பார்க்கல, போய் பார்க்கல. யார இல்ல, அது எம்ஜிஆர் அடையாளம் காட்டின தீய சக்தி தலைவர். அதே மாதிரி ஐபிஎல் மேட்ச்ல போய் அவர் மருமகனை போய் உட்கார்ந்து 3/4 மணி நேரம் ரகசியமா ஓபிஎஸ் மாதிரி பார்க்கல. நல்லது. நல்லா தெரியும் நமக்கு பச்சை போய் ராம்கி நேரம் இதை விட வேற என்ன? நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பேசலாம். ராம்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போல தீவிர தன்மையோடு எதிர்க்கவில்லை. 82 மாவட்டத்திலும் மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண நம்ம பேசலாம் வில்சன், நம்ம பேசலாம். எல்லாத்துக்கும் இல்ல இந்த கருத்துக்களோட ராம்கியோட கருத்து ஒரு எடப்பாடியை குறை சொல்றதுக்காக 1.5 கோடி தொண்டர்களை குறை சொல்றாங்க. இல்ல, அந்த நிர்வாகிகள் எல்லாம் குறை சொல்றாங்க. அந்த மாவட்ட செயலாளர் ராம்கி ப்ளீஸ். தொண்டர்கள் என்னத்த உணர்வை நான் துரைனா வரேன். இல்ல அவரோட சார்ஜுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அவரு கருத்துக்கு தான் நீங்க அதை விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் அவர் கருத்து வெற்றி தோல்வியை தாண்டி திமுக கூட்டணிக்கு வலுவான எதிர்த்தரப்போன்னு இருக்கணும். எடப்பாடி இருக்கார். அவரை வலுப்படுத்த வேண்டியது நீங்க வந்து வெளியில திமுக எதிர்த்தரப்புல இருந்தீங்கன்னா எடப்பாடி வலுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனா நீங்க அதுல தவறுனது பாஜக தான். நீங்க கூட்டணி அறிவித்தாச்சு. 6 மாதங்கள்ல என்டிஏ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான எந்த முயற்சிகளும் செய்யல. மாறாக அதை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாமே பாஜக தரப்பு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அது யாரு, அது தூண்டுதல் யாரு? இவங்க தானே. அதிருப்தியில் இருக்கிற அதிமுக நீக்கப்பட்டவர்கள் தானே அதை என்கரேஜ் பண்ணாங்க. இத்தனை நாளா வந்து இந்த கூட்டணி பலவீனமா இருக்குங்கிற ஒரு பெர்செப்ஷன் வருது. காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் தினகரன் தொடர்ந்து பேசினது தானே. அண்ணாமலை நகர்வுல இதான முக்கியமான காரணம். இப்ப இவ எல்லாம் இல்ல ராம்கி இதெல்லாம் சரி செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. சரி செஞ்சு அத சரி செய்யப்படுது நோக்கி நகர்கிறது. இப்போ ஒரு கன்க்ளூட் பண்ண போறாங்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு? 4 முனை கூட்டணி அமைங்கிறார். 4 முனை கூட்டணி நீங்க என்டிஏல இருக்கீங்க. 2 முனை கூட்டணி தாங்க அமையும். திமுக கூட்டணி வந்து ஆட்சி நிற்கும், நாங்க தாங்க வென்று போறோம் அப்படி சொல்ல வேண்டியதானே. அதை ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன் 4 முனை கூட்டணி? அப்ப 4 முனை கூட்டணி எப்படி? அது விஜய் கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாக்க போறாங்களா, இல்ல சீமான் தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாக்க போறாங்களா, இல்ல வேற ஒரு கூட்டணி உருவாக்க போறாங்க என்னன்னே தெரியல. இதெல்லாம் ஏன் என்டிஏவில் இருக்கிறவர்கள் பேச வேண்டும்? அப்ப பேசி பேசி இதனால ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து இதுதான் பலவீனமாகுது. இது உங்களுடைய நோக்கம் என்ன? இதுதானே. ரெண்டாவது, பாஜக இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். இவங்க அண்ணாமலை மீது மட்டும் அந்த விமர்சனம் இருக்கு, வேற யார் மீதும் இல்ல. இல்ல நான் கூட டிடி தினகரனோட பிறந்த நாளுக்கு ஒரு பெரிய புகழாரம் இல்ல. பாஜக எப்படி நினைக்கிறீங்க? நீங்க வந்து 2026 உங்களை நீங்க பாஜக சார்ந்து இருக்கிறவங்களும் சரி, இப்ப இவங்க பேசுறதெல்லாம் நீங்க 2027 உங்களுடைய உயரத்தை உங்களை தான் நிரூபித்து ஆக வேண்டும். அப்பதான் நீங்க 2029 கூட்டணிக்கு போக முடியும். இப்போ பாஜக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். எப்படி இருக்கு இவங்க பேசுறாங்களா, செயலை காட்டுறாங்களான்னு. 2021 தேர்தலில் இப்போ நீங்கள் சொல்கிற அதிருப்தியில் அதிமுக தலைவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். எல்லாரும் பிரச்சாரத்துக்கே வரல. எடப்பாடி மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணார். எல்லாம் முழு பக்கம் தினத்தந்தியில் ஒரு முழு பேஜ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாம் பேசாமல் இருந்தாங்க. ஸோ அது போன்ற நிலைமை 2026 நிச்சயமாக வரும்ல. அது வராதுங்கிறதுக்கு யார் இந்த உத்தரவாதம்? அதுக்கான சிம்டம்ஸ் முன்னாடியே நீங்கள் கொடுக்கணும். இல்லைங்க, நீங்கள் கூட்டணியில் சேர்த்தாலும் சேர்க்காட்டினாலும் நாங்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கோம், நாங்க இதுல எங்க உறுதியோட இருக்கோம், இதுதான் எங்க கிட்ட இருக்கிறது. திமுக தான் எதிரி, திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக சசிகலா கூட அதேதான் அந்த தரப்பும் கோரிக்கை ராம்கி. இல்ல அது என்னன்னா, நீங்க சசிகலா கூட அவர்கள் அறிக்கையெல்லாம் சொல்றாங்க திமுகவை சரியான முறையில் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர்கள் வந்து களமாடிட்டு இவங்க வந்து இந்த சூழலை வந்து குழப்பறதுல இருக்கிறதுனால நீங்க அந்த குழப்பம் வந்து ஒரு இந்த கூட்டணிக்கு ஒரு பலவீனத்தை ஆல்ரெடி கூட்டணி வந்து பலவீனமா இருக்கு, ஒரு என்டிஏவே ஃபார்ம் ஆகாம இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பேச்சுகள் இதெல்லாம் வந்து இன்னும் பெரிய பலவீனத்தை கொடுக்கும். ஸோ இதை தான் அவங்க புரிஞ்சுக்கணும். இதை என்ன சொல்றாங்க? இந்த கூட்டணியை ஒன்றுபட வேண்டும், திரும்ப திமுக ஆட்சி திரும்ப அதிமுக மலர வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க செய்யறது அதுக்கான நோக்கம், அதோடைய நோக்கம் எங்க போய் விளைவுகளை புரிஞ்சு கொள்ளாமலே செய்யறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம்.